இதாமலே டிஸ்க்ளைமரு இதோ ஒருக்கா படிச்சிரு. இவர் ஊதறதா அந்த பொண்ணு ஆரதையும் பாக்குறப்ப தில்லானா மோகனாம்பள்ளி சிவாஜியும் பத்மினியும் பார்த்த மாதிரி இருக்காங்க. தில்லானா மோகனாம்பள் படம் பாத்திருக்கியா நீ? இல்ல. சிவாஜி கணேசன் பத்மினி நேர்ல பாத்திருக்கியா? இல்ல. அப்புறம் எதை வச்சுடா இந்த மூஞ்சி சிவாஜி கணேசன் அந்த மூஞ்சி பத்மினின்னு சொன்ன? சொல்றா சொல்லு. போல சொல்றியா? ஐயாவா நான் என்ன கிழவனா? தம்பி சொல்றேன் தம்பி, இவருதான் சொல்ல சொன்னாரு. ஆட்டம் நடக்கிற ஊருக்கெல்லாம் வா, 10 ரூபா தர்றேன், இந்த மாதிரி போலந்து பேசி அதுலயும் அந்த தவுலுக்காரன் காதல் விடுற மாதிரி சொல்லுன்னு அவருதான் சொல்ல சொன்னாரு. அக்கா மாமா சண்டை இல்ல, ரத்தம் ஊத்துது மண்டை இல்ல, முடிய காண கொண்டை இல்ல, எட்டி விட்டா தொண்டை இல்ல ஊருக்குள்ள. தொடர்ந்து பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பொண்ணு வச்சுக்கோ, சூற விட்டுருவாங்க தல்ல. முகேஷ் என்னடா தல்ல நீ இப்படி சிரிச்சத நானே உன்னை அடிச்சு விட்டுருவேன் தல்ல. 2 பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு சங்கீதா, இன்னொன்னு த்ரிஷா. இதெல்லாம் ஒரு பழப்பு. அவர்களுடைய அன்பு, தியாகம், பொறுமை மற்றும் தைரியம் இந்த உலகத்தை முன்னேற்றுகிறது. இந்த மகளிர் தினத்தில் நாம் அனைவரும் உறுதியாக எடுத்து சொல்ல வேண்டியது என்னன்னா, பெண்களை முதல்ல மதிக்கணும். சும்மா பெண்களை ஒரு மேடையில் ஏறி அவதூறாக பேசி அவமானப்படுத்தி அவர்கள் வீட்டு பெண்களை நினைவில் வைத்துக் கொள்ளாமல் அவதூறு பரப்புகின்ற ஒரு ஆண்மகனையும் வீழ்த்த வேண்டும் என்று இந்த சிங்க பெண்களை கேட்டுக்கொள்கிறேன். பரம பொருளையே எடுத்து அவனை போடணும்டா. தளபதி செல்வாக்கு இப்பதான் அதிகமாயிருக்கே தவிர இப்ப குறையல. தளபதி செல்வாக்கு இதுலதான் அதிகமாயிருக்கு. குடும்பத்தை விட்டுட்டே தளபதி எங்களுக்காக, இந்த ஏழைங்களுக்காகவும் கஷ்டப்படுற மக்களுக்காகவும் பெண்களுக்காகவும் எங்களுக்காகவும் தான் தளபதி வந்திருக்காரு. ஒரு பொண்ணு குடும்பத்தையே விட்டுட்டு வந்திருக்காருங்க, அவருக்கு யாரு காப்பாற்றணும்? நம்ம தான் காப்பாற்றணும். தளபதி குடும்பத்தையே வந்துட்டு நம்மளுக்காக வந்திருக்காரு. தளபதிக்கு நம்ம மட்டும்தான் இப்போதைக்கு அவருக்கு குடும்பம் எல்லாமே, ஃபேமிலி எல்லாமே நம்ம தான் தளபதிக்கு நம்ம மட்டும்தான் ஆதரவு கொடுக்கணும். காமராஜர் அந்த காலத்திலே சத்துணவுல இருந்து எல்லா திட்டமும் போட்டு ஸ்கூல் ஆரம்பிச்சாரு. அப்படியும் இந்த மாதிரி தற்கொலை படிக்காம ஏன் உசுரம் வாங்க? என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியல. எதுக்கு தளபதிக்கு இப்படி ஒரு நெருக்கடி கொடுக்குறீங்கன்னு எனக்கு தெரியல. யாரு அதான் சொல்ற போட யாரு இருக்கா? யாரு ஒழுக்கமா இருக்கா சொல்லுங்க. பொண்ணுங்களை கண்டா அம்மானு கூப்பிடுற மாதிரி இருக்கணும், கூப்பிடுற மாதிரி இருக்க கூடாது. அந்த 2 பேரும் ஒண்ணா இருந்தது நம்ம பார்த்தோமா? பார்க்காம நீங்களா இருக்கிறதுக்கு இஷ்டத்துக்கு போட்டு 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 டம்ப் பண்ணா அந்த மனுஷன் என்ன பண்ணுவாரு? நம்ம பார்க்கணும். கட்சிக்காக அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்காரு. சொல்ல போனா உச்சத்துல இருக்கிற அவரு எதுக்காக நம்மளுக்காக செய்யணும்ட்டு கீழே வரணும்? இவன் சும்மா இருந்தாலும் சண்டாளத்திற்கு இவன் நாலா பக்கம் சுத்தி வர்றா. பார்வையாளர்களுக்குலாம் வந்து நல்லா கண்டிப்பா மாறும், மாறாமலாம் இருக்காது. கண்டிப்பா மாறும். மாற்றம் ஒண்ணு பெரிய மாற்றமே இருக்கும். கண்டுக்குனாதான் நம்மளுக்கு தலைவலி, கண்டுக்காம இருந்தா நம்மளுக்கு ஜாலி. ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கம்மா. தளபதியோட கார் வந்தாலே 100 பேர், எவ்வளவு பேரு பின்னாடி வந்துகிட்டே இருக்காங்க. அப்ப அவருடைய காரை பார்த்தா பின்னாடி வருவாங்க. அதனாலதான் த்ரிஷா அவங்களுடைய கார்ல அவர் பயணிச்சு வந்தாரு. உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. எரிச்சல் வருது உனே, நான் கெட்ட வாரத்துல திட்டி போயிருவேன். அப்புறம் பெத்தம் கொதிக்குது உன்னை பார்க்க போயிரு. தேர்தல் அறிக்கை என்ன மாதிரி நினைக்கிறீங்க? மகளிருக்கு விஜய் வந்தாலே மகளிருக்கு எல்லாரும் தேவையும் கிடைச்சிடும். தற்குறி. கடந்த ஒரு வாரமா உங்க தலைவரை சுத்தி நடக்கிற சர்ச்சைகள் இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? அது ஆக்சுவலா எல்லார் வீட்லயும் நடக்கிறது, வெளியே எல்லாமே நடக்குது. நம்ம அது வந்து நாங்க பாசிட்டிவா தான் பாக்கோம். நான் கூட ஒன்னதான் லூசுன்னு நினைச்சேன். இப்பதான் புரியுது கொப்பம் கோத்தம் கொம்மா எல்லாம் லூசுன்னு. அப்புறம் ரீசெண்டா இருக்கிற நிறைய பிரச்சனைகள்ல சில பிரச்சனைகள்லாம் ஓடிட்டு இருக்கு இல்லையா? அதெல்லாம் நீங்க அதுக்கு போராடி ஹர்ட் ஆகுறதெல்லாம் நான் பார்க்குறேன். அதை பார்த்து எனக்கு ஹர்ட் ஆகுது. இந்த மாதிரிலாம் வேணாப்பா, காது குத்திட்டாங்கப்பா, பாருப்பா. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நாமளும் நீங்களும் சேர்ந்து மக்களோட பிரச்சனைகளை மட்டும் பார்ப்போம். கிடைச்சிருச்சுன்னா அப்படியே நொட்டிடுவாரு. சரிங்களா? அவ்வளோலாம் ஹர்ட் ஆகுதுங்க, அதெல்லாம் வருத்தெல்லாம் கிடையாது. தலைவரே, அவர் ஒரு தற்கொலைன்னு எனக்கும் தெரியும்.
எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் எல்லா மீடியாவும் அவரை பத்தியே வாய் வலிக்க பேசுவாங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சந்ததியை வளங்க அப்படின்னு கேக்குறதுக்காக தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி கொடுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.